எல்லாருமே ஆட்டுக்கறி சாப்பிடலாமா வேண்டாமா? இந்த 5 விஷயம் தெரிஞ்சா போதும். நிறைய பேருக்கு உடம்பு சோர்வாக இருக்கும்போது நல்லா நான்வெஜ் சாப்பிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்க தோன்றும். அவற்றை சாப்பிட்டால் உடலுக்கு பலம் திரும்பும் என்ற நம்பிக்கை இயல்பாகவே உருவாகிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த உணவுகளை பற்றிய பயமும் சேர்ந்து வரக்கூடிய குழப்பம் தொடங்குகிறது. அந்த வகையில் ஆட்டுக்கறியை சாப்பிட்டால் அது நமக்கு ஹீட் என்ற சொல்லே பலரை தயங்க வைக்கிறது. உண்மையில் இந்த பயம் அறிவியல் பூர்வமானதா இல்லையா என்பதை புரிந்து கொண்டால் விஷயம் தெளிவாகும். ஆட்டுக்கறி ஹீட் என்று சொல்லப்படுவதற்கு பின்னால் உள்ள காரணம் அதன் சத்து சேர்மமே. இதில் அதிக அளவில் புரதமும் கொழுப்பும் இருப்பதால் உடலில் செரிய அதிக நேரம் தேவைப்படுகிறது. இந்த செரிமான செயல்முறையில் உடல் அதிகமாக உழைக்கிறது. அந்த உழைப்பின் விளைவாக உடலில் சூடு அதிகரிக்கிறது போலவே ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இந்த உணர்வையே பலர் ஹீட் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் இது உடலின் இயல்பான செயல்பாடு மட்டுமே, நோய் தரும் சூடு அல்ல. சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் ஆட்டுக்கறி உடலுக்கு வலிமை தரும் உணவாகும். இதில் உள்ள இரும்புச்சத்து ரத்தத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. புரதம் தசைகளை வலுப்படுத்துகிறது. நீண்ட நாட்களாக உடல் சோர்வுடன் இருப்பவர்கள், எடை குறைவாக இருப்பவர்கள், உடல் பலம் குறைந்த நிலையில் இருப்பவர்கள், மீள வேண்டியவர்கள் ஆகியோருக்கு இது உதவியாக இருக்கும். அதனால்தான் பாரம்பரியமாக ஆட்டுக்கறி பலம் தரக்கூடிய உணவு என்று கருதப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் எல்லோருக்கும் இது ஒரே மாதிரியாக பொருந்தும் என்று சொல்ல முடியாது. உடலில் அடிக்கடி சூடு அதிகரிப்பது, முகப்பரு, வாய்ப்புண், சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அளவை கவனிக்க வேண்டும். குறிப்பாக அதிக எண்ணெயில் வறுத்து அதிக காரத்தை சேர்த்து சாப்பிடும் போது இந்த அறிகுறிகள் அதிகரிக்கலாம். இங்கு பிரச்சனை ஆட்டுக்கறி அல்ல, அதை சமைக்கும் முறையும் அளவுமே முக்கிய காரணமாகிறது. இரவில் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா என்ற கேள்வி பலரிடமும் உள்ளது. இரவு நேரத்தில் உடலின் இயக்கம் மெதுவாக இருக்கும். அந்த நேரத்தில் கனமான உணவு எடுத்தால் செரிமானம் தாமதமாகும். இதனால் வயிறு கனமாக இருப்பது, தூக்கம் குலைவது போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது முழுமையான தடையல்ல. மாலை அல்லது இரவு ஆரம்ப நேரத்தில் குறைந்த அளவில் எடுத்தால் உடல் நலம் சீராக உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படுவதில்லை. ஆட்டுக்கறியை உடலுக்கு ஏற்ற வகையில் எடுத்துக்கொள்ள சில நடைமுறைகள் உதவும். இஞ்சி, மிளகு, மல்லி, சீரகம் போன்றவையை சேர்த்து சமைத்தால் செரிமானம் எளிதாகும். கீரைகள், காய்கறிகள், மோர் அல்லது தயிர் போன்றவை உணவுடன் சேரும் போது உடல் சூடு சமநிலை அடைகிறது. இவை உடலின் இயல்பை காக்க உதவுவதால் ஹீட் என்ற பயம் குறையும். மொத்தத்தில் ஆட்டுக்கறி தானாகவே உடம்புக்கு தீங்கு தரும் உணவல்ல. அளவு, சமைக்கும் முறை, உடல்நிலை ஆகியவற்றை பொறுத்தே அதன் விளைவு இருக்கும். பயந்து கொண்டு முழுமையாக தவிர்ப்பதை விட உடலை புரிந்து கொண்டு சரியான அளவில் சாப்பிடுவதே நல்லது. உணவின் மீது பயம் அல்ல, அறிவோடு கூடிய புரிதலே ஆரோக்கியத்தின் அடிப்படை.